வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான கைலன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு மர்ம நபர் ஒரு மீடியா சேனலுக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, ஒரு எக்கனாமிக்கல் வார் வரப்போகுது, அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது பொதுமக்கள்லாம் உங்களுக்கு தேவையான பொருளை இப்பயே வாங்கி வச்சுக்கோங்கன்ற சொல்றான். அதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரியே நடக்குது. இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஆதிரை அப்படின்ற ஒரு ஆபீசர் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிற ஆபீசருக்கு கடைசியில என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. முடிவை கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு சூப்பரா முடிச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சகுந்தலா அப்படின்ற ஒரு மீடியா பர்சனை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரொம்பவே போல்டா எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வரவங்க போல. நீ சூப்பரா அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்த அப்படின்ற மாதிரி கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட எடிட்டரா ஒரு பெரியவர் இருப்பாரு, அவருமே வாழ்த்துக்கள்லாம் சொல்றாரு. இப்ப அம்மா கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. அம்மாக்கு இவங்களை நினைச்சுதான் கவலையா இருக்கு போல. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, எப்போ ஊருக்கு வரப்போற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் வேலையில இருக்கும் போது கால் பண்ணாதன்னு எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது, நான் அப்புறமா பேசுறேமா, முதல்ல போனை வையின்ற மாதிரி இவங்களுமே காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப வந்திருக்க மெயில்லாம் செக் பண்ணும் போதுதான் ஒரு மர்ம நபர் கிட்ட இருந்து வித்தியாசமா ஒரு மெயில் வந்திருக்கு. மெயில்ல என்ன எழுதி இருக்குன்றது தெரியல, ஆனா அதை படிக்கிறவங்க பதட்டமாயிடுறாங்க. உடனே எடிட்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு எடிட்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர் பிஸியா போன் பேசிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இவங்க தந்த பேப்பரை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஒளிபரப்ப வேணாம், போலீஸ் கிட்ட சொல்லிடலாம்னு சொல்றாரு. இல்ல சார், இந்த மாதிரி விஷயத்த ஒளிபரப்புனா டிஆர்பி எகிரிக்கும் சார், வர பிரச்சனையை பாத்துக்கலாம், நம்ம ஒளிபரப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமோ சொல்ற, பண்ணுமா அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவங்க உடனே இந்த விஷயத்த நியூஸா மாத்தணும்ன்ற மாதிரி அதுக்கேத்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் லெட்டர்ல என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்றது நமக்கு தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, போர் சூழல் வரப்போகுது, அதுக்கு மக்கள் எல்லாருமே தயாராயிக்கோங்க, அத்தியாவசிய பொருள் இருக்குல்ல அதெல்லாம் வாங்கி ஸ்டாக் மாதிரி வச்சுக்கோங்கன்ற மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு போல. எங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு, நாங்க அந்த லெட்டரை தான் வாசிச்சுட்டு இருக்கோன்ற மாதிரி இந்த லேடி வாசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இப்படி நியூஸ் வருது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள்லாம் பார்த்து பயப்படுறாங்க. தேவையானதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கும் ஒரு ஸ்டேஜ்ல போயிருது. அவருமே இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறாரு. இந்த போலீஸ் என்ன பண்றாருன்னா, அந்த டிவி சேனல் எடிட்டருக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா எங்க கிட்ட தானே முதல்ல சொல்லணும், எப்படி நீங்க நியூஸா மாத்துவீங்க, எவ்வளவு பேர் இப்ப பதட்டத்துல இருப்பாங்க, உடனே சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாம் கொண்டு வந்து என்ன பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஓகேன்ற மாதிரி இந்த எடிட்டரும் ஏத்துக்கிறாரு. நான் நினைச்ச மாதிரியே பிரச்சனை வந்துருச்சுமா, இந்த மாதிரி போலீஸ் பேசணும்ன்ற மாதிரி கூப்பிடுறாங்க, நீ போய் பார்த்துட்டு வந்துருன்ற மாதிரி சொல்றாரு. சம்பந்தப்பட்ட ப்ரூஃப் எல்லாம் கொண்டு போன்னு சொல்றாரு. அதாவது மெயில்ல இவங்களுக்கு வந்தது தானே இவங்க வாசிச்சாங்க, அதெல்லாம் கொண்டு போக சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. போன இடத்துல போலீஸ் பயங்கரமா திட்டி இருக்காரு போல. மறுநாள் இவங்க ஆபீஸ்க்கு வரும்போது எல்லாருமே என்ன பயங்கர டோஸ் விழுந்தது போல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீங்க வேற வெறுப்பேத்தாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் கோவப்படுறாங்க. இன்னைக்குமே இவங்களுக்கு மெயில்ல அந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்த வாட்டி வந்தா என்கிட்ட அனுப்பி வைக்கணும்ன்ற மாதிரி போலீஸ் சொல்லியிருப்பாரு. சார், திரும்பி மெயில் வந்திருக்கு சார், உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவர் ஏத்துக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல மர்ம நபர் கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. இவங்களோட பேரு சகுந்தலான்னு சொல்லியிருப்பேன். இவங்களுக்கு கால் வருது. நான் நேத்து அனுப்பும் போது நீ அதை நியூஸா மாத்தின, ஆனா இன்னைக்கு நியூஸா மாத்தாம போலீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்க, எனக்கு தெரியாது அந்த விஷயத்த நீ நியூஸா மாத்தணும்ன்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் என்னால முடியாது, நீ நக்சலைட்டா இல்ல யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப நியூஸா மாத்துவியா மாட்டியான்ற மாதிரி அவன் மிரட்டுறான். நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. உன் அம்மா ஊர்ல தனியா தானே இருக்காங்க, இப்ப அவங்கள நான் ஏதாவது பண்ணவான்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறான். உன் அம்மா இப்ப கிச்சன்ல இருக்காங்க, நான் பாம முதல்ல வெளியே வெடிக்க வைக்கிறேன்னு சொல்றான். இவங்களுமே வேகமா அம்மாக்கு கால் பண்றாங்க. என்னடி திடீர்னு கால் பண்ணிருக்கேன்னு அம்மா கேட்டுட்டு இருக்கும் போது வெளியே பாம்பு வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. பதட்டத்துல அம்மா காலை வேற கட் பண்ணிடுவாங்க. ஐயோ அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த சைட்ல இவங்க பதட்டப்படுறாங்க. இவனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இவனுமே இப்போதைக்கு வெளியே தான் பாம் வச்சேன், நீ மட்டும் பண்ணலனா வீட்டுக்குள்ள பாம வச்சிருவன்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறான். இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. சீக்கிரமா நியூஸ் ஆன் பண்ணுங்க, நான் பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. போன்ல மிரட்டுறவன் நான் சொல்றத அப்படியே சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். நான் சொல்றத அப்படியே சொல்லுன்ற மாதிரி இவன் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறான். மக்கள் எல்லாருமே எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருந்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க, பின்னாடி இந்த மாதிரிலாம் நடக்கும், அப்ப நீங்க வாங்குறது கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான்.
இந்த கஷ்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், ஏன்னா ஒரு பெரிய மாற்றத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்றேன்ற மாதிரிலாம் அவன் சொல்ல வச்சிடறான். இப்ப நியூஸை பாக்குற எல்லாருமே பயப்படலாம் ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரி பேசினன்னு இவங்க மேலேயும் கோவப்பட்டு இருக்காங்க. இவங்க உடனே அம்மாக்கு தான் கால் பண்றாங்க. அம்மா ஓகேவா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதி ஆகுறாங்க. நானா இந்த விஷயத்த பேசல, அவன் தான் மிரட்டி பேச வச்சான்ற மாதிரி சகுந்தலா இருக்காங்கல்ல, இங்க இருக்க எல்லாருக்குமே புரிய வச்சிடுறாங்க. ஃபீல் பண்ணி அழுவும் போது எல்லாருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்தினால மக்கள் எல்லாருமே கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது, திரும்பி கொரோனா லாக்டவுன் அந்த மாதிரி ஏதாவது வந்துருமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இத பத்தி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் அசால்ட்டா மிரட்டிட்டு போயிருக்கான், அவன் என்ன பண்ண போறான்றதும் தெரியல, அது யாரு என்னன்றத சீக்கிரமா நம்ம கண்டுபிடிச்சாகணும், அதுக்காக ஒரு ஆபீசரை அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருக்க ஒரு நபர் இருக்கார்ல, ஆதிரைன்னு ஒருத்தங்களை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவ ஹேண்டில் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அப்படியே அந்த ஆதிரையை நமக்கு காட்டுறாங்க. அவங்க இப்ப பாட்டெல்லாம் பாடி காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்கள பொண்ணு பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க போல. அந்த பையனோட அம்மா இருக்காங்கல்ல, ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கேள்விலாம் வேணாமா நிறுத்துங்கன்னு பையன் சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. இங்க வாமா வந்து பக்கத்துல உட்காருன்ற மாதிரி பக்கத்துல உட்கார வச்சு, ஆதிரை உண்மையான முடி வச்சிருக்காங்களா இல்ல ஜவுரி முடி வச்சிருக்காங்களா நீ இழுத்து பார்த்து செக் பண்றாங்க. இல்ல ஆதிரை பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. எனக்கு இந்த சம்பந்தமே வேணான்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையனுக்கு இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. ஏமா இப்படி பண்ணீங்க, சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவை கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எவனோ ஒருத்தன் கால் பண்ணான்ல, அவன் யாரா இருக்கும், எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணிருப்பான்ற மாதிரி பயங்கரமா டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அவன் நக்சலைட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏதோ பெரிய அட்டாக் பிளான் பண்றான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மக்கள் எல்லாருமே ஒவ்வொன்னு பேசிக்கிறாங்க. மக்கள்ல சிலர் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கணும், தேவையான பொருளை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னும் சிலர் இருக்காங்கல்ல, எது வந்தாலும் பாத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, எவனோ ஒருத்தன் பப்ளிசிட்டிக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு பேசிக்கிறாங்க. இப்ப ஆதிரை இருக்காங்கல்ல, இவங்களுக்காக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த டீம்ல சோஃபியான்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த சோஃபியாவும் இன்னொன் பையனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. ரெண்டு பேருமே டீம்ல இருக்காங்க. ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, அவன் பாம்பை வச்சு பயம்புத்தி இருக்கான்ல, அந்த பாம்பை ரெடி பண்ணது யாருன்றதை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஆளுங்க அதுக்கேத்த மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் காலேஜ் பசங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாரு போல. அவர் தான் அந்த பாம்புக்கான பொருள்லாம் ரெடி பண்ணி தந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அவரோட இடத்துல வச்சு அவரை லாக் பண்றாங்க. அவர்கிட்ட யார்கிட்டடா தந்த, நீ தானே இந்த விஷயத்தை பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல சார், ப்ராஜெக்ட்டுக்காக வருவாங்க, நான் செஞ்சு தருவேன், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார், அந்த பாம்பை வச்சு ஒருத்தரை சாவடிக்கலாம் முடியாது, சின்னதா ஒரு சத்தத்தை மட்டும் தான் ஏற்படுத்த முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். சகுந்தலாவோட அம்மாவை பயன்படுத்தி சகுந்தலாவை பேச வைக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை அவன் பண்ணியிருக்கான் போல. யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆதிரை டீம்ல ஒரு காதல் ஜோடி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பேரு சோஃபியா அப்படின்றது. அவங்க பெரியார் படத்தையும் வச்சிருக்காங்க, கடவுளையும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு அந்த பாய் ஃப்ரெண்டும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. மத்தவங்க எல்லாம் மும்மரமா வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா, அந்த ப்ராஜெக்ட வாங்கிட்டு போனவன் யாரு, அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை ரீச் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த மர்ம நபர் சொன்னது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒருத்தர் பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருப்பாரு, கார்டு வேலை செய்யலன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் வேலை செய்யலன்னு பார்த்தா கார்டுல காசு இல்லன்ற மாதிரி வருது. இப்ப எல்லாருமே காசு இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி காசு இல்லாம போகும்னு செக் பண்ணா எல்லார் பேங்க்லயும் காசு இப்ப போயிருச்சு. அவன் சொன்னதை பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரைவேட் பேங்க் மட்டும் இல்ல, கவர்மெண்ட் பேங்க்ல இருக்க காசு மொத்தமா போயிருது. எப்படி இந்த விஷயத்தை அவன் பண்ணா, நிறைய பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப பதட்டமான சூழ்நிலை போயிட்டு இருக்குல்ல, அதனால சிஎம் எல்லாரையும் பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, சிலர்கிட்ட தேவையான பொருள் கூட இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல பொருள் வழங்கப்படும், இப்போதைக்கு கொஞ்ச நாள் அதை வச்சு சமாளிச்சுக்கோங்க, பதட்டப்படாதீங்க, சீக்கிரமே இந்த சிச்சுவேஷனை கைக்குள்ள கொண்டு வந்துருவோன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சகுந்தலா இன்னும் சில மீடியாக்கள் இதை நியூஸா மாத்தணும் அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட கருத்தெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் நிறைய பேர் பாதிக்க தான் பட்டிருக்காங்க. அவன் ஏதோ நல்லது பண்ண போறதா எங்க கிட்ட சொன்னா, ஆனா நாங்க கஷ்டம் தான் படுறோம், இந்த மாதிரி எல்லா காசையும் லாக் பண்ணிட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. அவனை ரொம்ப சாதாரணமா நம்ம எடை போட்டுட்டோம், நம்ம சர்வருக்குள்ள எப்படி அவன் நுழைய முடியும், இப்ப சர்வருக்குள்ள நுழைஞ்சு எல்லா விஷயத்தையும் தூக்கிட்டான், இப்ப எப்படி தூக்கியிருக்கான்றத கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியல, சீக்கிரமா எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி மேலதிகாரிங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப டெக்னிக்கல் ஆளுங்க கிட்ட உட்கார்ந்து ஆதிரையும் டிஸ்கஸ் பண்றாங்க. சர்வரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஃபயர்வால் மாதிரி போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வேலையை பார்த்துக்கிறத ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட தான் கான்ட்ராக்ட் மாதிரி தந்திருப்பாங்க. அந்த பிரைவேட் கம்பெனியில இருக்கவங்க ஆக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பாஸ்வேர்டு வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்றதுக்கு நிறைய பேர் சேர்ந்து வேலை பார்த்தாலே முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டமான ப்ராசஸா இருக்கும். அதை மீறியும் ஒருத்தன் எப்படி ஆக்ட் பண்ணா, அவன் பெரிய டீம் வச்சிருக்கான் போல, நீங்க முதல்ல அந்த கம்பெனியில போய் விசாரிங்கன்ற மாதிரி ஆதிரை கிட்ட சொல்றாரு. இப்ப ஆதிரை அந்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க.
போன்ல இருந்து எதையும் எடுத்துட்டு உள்ள போக கூடாது, எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்ற மாதிரி போன் எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பேசுறதுக்கு உள்ள அலோவ் பண்றாங்க. அப்படி பேச வந்த இடத்துல பொண்ணு பாக்குறதுக்காக ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் இங்க தான் இருக்காரு. அவர் பேரு கீரன் அப்படின்றது. அவருமே சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்படி இது நடந்ததுன்றது எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலா இதை வந்து ஒரு 10 பேரு 15 பேர்லாம் பண்ண முடியாது, ஆயிரக்கணக்கான பேரு, அதுவும் 5 நிமிஷத்துக்குள்ள பண்ணாதான் இந்த விஷயத்தை ஆக்டே பண்ண முடியும். அந்த மாதிரி யாரும் ஆக்ட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு பெரிய செட்டப் இருந்தா தான் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறாரு. இப்ப தேவையான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அப்படி தெரிஞ்சுக்கிட்டவங்க இவரை கொஞ்சம் கிண்டல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்க இருந்து அந்த சைடுக்கா நடங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவரை பொண்ணு பாக்குறதுக்காக வரும்போது இவரோட அம்மா இருக்காங்கல்ல, நீ நடமா பாடுமா ஆடுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் இவர்கிட்ட கொஞ்சம் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஆதிரையை ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அவரும் ஆதிரை ஏதாவது கண்டுபிடிச்சியான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், எல்லா பக்கமும் விசாரணை போயிட்டு இருக்கு, ஆனா இப்போ வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கலன்னு சொல்றாங்க. நமக்கு ரொம்ப டைம் இல்ல ஆதிரை, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்க டீம்ல சோஃபியான்னு ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு போன் கால் வருது. அந்த மர்ம நபர் தான் பேசுறான்றது தெரிய வருது. மர்ம நபர் தான் என்கிட்ட பேசுறான், ட்ரேஸ் பண்ணுங்கன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க. அவர் பேரு சஞ்சய். அவரும் அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பேசுறவன் என்ன சொல்றான்னா, எனக்கு ஹெச்ஆர்டி மினிஸ்டர் கிட்ட பேசணும், ஹெச்ஆர்டி மினிஸ்டர் சீக்கிரமா இந்த இடத்துக்கு வரணும், அவங்க பேசுறது லைவ்ல எல்லாருமே பாக்குற மாதிரி நீங்க செட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றான். எதுக்காக ஹெச்ஆர்டி மினிஸ்டர் கிட்ட பேசணும்னு சொல்றான், என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அவங்கள வர வைக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசி அவங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அதாவது ஒரு டிவி சேனல்ல பேட்டி தர மாதிரி அவங்க உட்கார்ந்துருக்கணும்ன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். சகுந்தலாவோட சேனல் இருக்குல்ல, அந்த சேனல்ல தான் இவங்களை உட்கார வைக்கிறான். இப்ப சகுந்தலா தான் பேட்டி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த மர்ம நபருமே ஹெச்ஆர்டி மினிஸ்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்ன கேக்குறான்னா, வெள்ளக்காரங்க இந்தியாவை எப்படி அடிமைப்படுத்தினாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறான். இவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொல்கட்டால இருக்க ஒரு பகுதியில இருந்து தான் அது ஆரம்பிச்சது போல. இந்தியாவை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, வெள்ளக்காரங்க கிட்ட எங்களால டாக்ஸை கலெக்ட் பண்ண முடியல, நீங்க டாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சவங்க கொஞ்சம் கொஞ்சமா மக்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி அடிமைப்படுத்த ஆரம்பிச்சவங்க எல்லா பக்கத்தையும் அடிமைப்படுத்தி ரெகுலராவே நம்மளோட பொருளாதாரத்தை சுரண்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே விஷயத்தை தான் இன்னைக்கு கார்ப்பரேட் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் பெருசா எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஆனா இன்னைக்கும் சக மனுஷன் கஷ்டப்படுறான்ட்டு சாதாரண வியாபாரிங்க தான் ஹெல்ப் பண்றாங்க. என்னைக்குமே சாதாரண வியாபாரிங்க தான் கை கொடுப்பாங்க. அவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு நீங்க கார்ப்பரேட் கிட்ட தந்தா எப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். இது எல்லாத்தையும் மக்களும் கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, இவன் கேட்கறதெல்லாம் சரிதான், அவங்களால தான் நம்மளோட வியாபாரம் எல்லாம் படுத்துருச்சு, அவங்க எல்லாம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம்ன்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற, கார்ப்பரேட் எல்லாத்தையும் நாங்க எப்படி அனுப்ப முடியும், நிறைய ஒப்பந்தம் எல்லாம் போட்டிருக்கோம், எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும், அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நாள் ஆனாலும் சரி இந்த விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும், உங்களால எதுவுமே பண்ண முடியாது, என்கிட்ட எல்லா காசுமே இருக்கு, அந்த காசை வச்சு நானே பண்ணிடுவேன், நீங்க பண்ணணும், அப்படி இல்லைன்னா நானே பண்ணுவேன், இதுக்கப்புறம் முடிவை நீங்க தான் எடுக்கணும்னு காலை கட் பண்ணிடுறான். அந்த மாப்பிளையோட பேரு கீரன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த கீரன்மே ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாரு போல. இப்ப ஆதிரை கிட்ட சொல்றதுக்காக வராரு. அதாவது பேங்க்ல இருக்க காசெல்லாம் அவன் எடுத்திருக்கான் பாத்தீங்களா, ஏடிஎம் மிஷின்லாம் இன்ஸ்டால் பண்ற மாதிரி கம்பெனி இருப்பாங்கல்ல, அந்த கம்பெனியோட சப்போர்ட்டோட தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிப்பு மாதிரி பொருத்தி எல்லாரோட கார்டு டீடைலையும் எடுத்திருக்காங்க, அவங்க துணை இல்லாம எடுத்திருக்க முடியாதுன்ற மாதிரி கீரன் சொல்றாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, அந்த கம்பெனியை சேர்ந்த எல்லாரையும் லாக் பண்ணிடுறாங்க. அடி அடின்னு அடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க தான் இந்த விஷயத்தை பண்ணோன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலா அவன் ஃபேமிலியை வச்சு மிரட்டி இப்படி பண்ண வச்சிருக்கான் போல, காசுக்காக பண்ணல, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க மூலியமாவும் அவனை பத்தி எதுவுமே தெரியல. இவங்க கடுப்பா இப்ப கார்ல கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது இப்ப கீரனுக்கு போன் கால் வருது. அட்டென்ட் பண்ணா அந்த மர்ம நபர் தான் பேசுறான். அதனால இவருமே ஸ்பீக்கரை போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப பக்கத்துல இருக்கவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்து இவங்க கவனிக்கிறாங்கன்றது அவனுக்குமே தெரியுது. என்ன ஆதிரை, எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையா, நீ என்ன ட்ரை பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி அவன் நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதை தாண்டி பின்னாடி அவங்க 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் எனக்கு தெரியும்னு சொல்றான். அப்ப நம்மள பார்த்து தான் இருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஆதிரை யோசிக்கிறாங்க. நீ நினைக்கிறது சரிதான் ஆதிரை, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், இப்ப கூட நான் உனக்கு எதிர தான் இருக்கேன்ற மாதிரி சொல்றான். இவங்க சட்டுன்னு எதிர பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருக்கு. அப்படி இல்ல ஆதிரை, சிக்னலை கூட நான் தான் கண்ட்ரோல் பண்றேன், நான் அதை தான் மீன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உன்கிட்ட பேசுறதுக்காக தான் ரெட் சிக்னலே நான் போட்டிருக்கேன், நான் எப்ப கிரீனை போடுறனோ அப்பதான் நீங்க போக முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆதிரை கோவப்பட்டு பேசுறாங்க. யாரா நீ, எதுக்காகடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பக்கத்துல இருக்க கீரனுக்கு உன் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சீக்கிரமா அவனுக்கு ஓகே சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் கிண்டல்லாம் பண்றான். இப்ப சீனியர் சைடுல இருந்தும் பயங்கர பிரஷர்லாம் வந்துட்டு இருக்கு.
அவன் எதுக்காக செலக்டிவா ஆளை சூஸ் பண்றான்ற மாதிரி ஆதிரைக்கு கேள்வி வருது. சகுந்தலாவை எதுக்காக சூஸ் பண்ணா, சோஃபியாவை எதுக்காக சூஸ் பண்ணா, கீரனை எதுக்காக சூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இத பத்தி ஒரு கிரிப்டோகிராஃபர் கிட்ட பேசலான்ற மாதிரி ஒருத்தரை வர வச்சிடுறாங்க. அவன் கரெக்டா 3 பேர் கிட்ட பேசியிருப்பான். அதே மாதிரி HRD மினிஸ்டர் கிட்ட பேசியிருப்பான். இவங்க 4 பேருக்குள்ளேயும் ஒரு விஷயம் காமனா இருக்கும். அது என்னன்னா, இப்ப மேக்ஸ்ல சாதனை பண்ணவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு 4 பேரோட பேர் கூட இவங்க 4 பேரோட பேர் மேட்ச் ஆகும். சோ பிளான் பண்ணி தான் இவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கான். இது மூலியமாவும் ஏதோ ஒரு க்ளூ தான் சொல்ல வரான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை தாண்டி இந்த விஷயத்தெல்லாம் பண்றவனுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஏதோ ஒரு கம்ப்யூட்டரை வச்சுதான் இந்த விஷயத்தெல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கிரிப்டோகிராஃபர் சொல்லிட்டு இருக்காரு. இவரோட கரியர்ல நிறைய பேரை பார்த்திருப்பார்ல, அந்த மாதிரி யாரையாவது நீங்க பார்த்திருக்கீங்களா, அப்படி பாத்தீங்கன்னா சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்துக்காக போகும்போது அங்க ஒரு பையனை பார்த்தேன், ரொம்ப டேலண்ட் வச்சிருந்தான். அந்த பையனோட ப்ராஜெக்ட் கூட ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளவுதான் தெரியும், நீங்க விசாரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட இருக்க டீடைல் எல்லாம் தந்துடுறாரு. இது மூலியமா அந்த பையன் யாரு என்னன்ற மாதிரி இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த நபரோட பேரு கந்தசாமின்றது தெரிய வருது. அவரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் கம்ப்யூட்டர் ரெடி பண்ற முயற்சியில இருந்திருக்காருன்றதும் தெரிய வருது. இப்ப ஆதிரையும் அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் தான் சோஃபியாவோட பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. இன்னைக்கு சோஃபியாவோட பர்த்டே வேற, அடுத்த வாட்டி நம்ம சூப்பரா செலிப்ரேட் பண்ணிடலாம், இப்ப நான் கிளம்புறேன்ற மாதிரி ஆதிரை கூட சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கு ஐடியாலஜி டோட்டலா வித்தியாசமா இருக்கும். உன் ஐடியாலஜி வேற, அவ ஐடியாலஜி வேற. அதை மீறி எப்படா நீங்க 2 பேர் லவ் பண்றீங்கன்னு கேட்கும்போது மனசுக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே அந்த பையனை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பையன் எங்க, அவனோட டீடைல் எல்லாம் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த கந்தசாமின்றவர் ப்ராஜெக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்தாரு பாத்தீங்களா, அங்கதான் இவங்க டீடைல் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அந்த கந்தசாமி இப்ப உயிரோட இல்ல போல, எப்பயோ இறந்து போயிட்டாரு போல. ஆனா அந்த கந்தசாமிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா கந்தசாமி இந்த விஷயத்த பண்ணலனா கந்தசாமி கூட நெருக்கமா இருக்க வேற யாராவது கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப கந்தசாமி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுறாங்க. அவன் ரொம்ப டேலண்டான ஆளு, நிறைய நாலேஜ் வச்சிருந்தான், அநியாயத்துக்கு உயிரை விட்டுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எதனால அவன் உயிரை விட்டான்னு கேட்கும் போது சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலி தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அண்ணன் அண்ணின்ற மாதிரி எல்லாருமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. ஒரு பிரச்சனையினால தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இவன் அதை தாங்கிக்க முடியாம கஷ்டத்திலேயே இருந்திருப்பான். ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிருக்கான் போல. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. என்னடா இவனை சந்தேகப்பட்டோம், இப்ப இவனும் இல்லனா யார் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்ற மாதிரி ஆதிரை கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஏதோ ஒரு இஷ்யூவால அவனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தற்கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருதுல, அந்த இஷ்யூ என்னன்றதை தெரிஞ்சுக்கணும், அந்த கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கந்தசாமி ஒரு வீட்டுல இருந்தாரு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு இவங்க வந்துடுறாங்க. அந்த கேஸை விசாரிச்ச போலீஸ் ஆபீசரையும் வர வச்சிடுறாங்க. என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்கன்னு கேட்கும் போது இவருமே சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அந்த அண்ணனை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்காரு போல. அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன பொருளை சாப்பிட்டு நிறைய பேர் முடியாம இருந்திருப்பாங்க. அதனால அவங்கள லாக் பண்ணி போலீஸுங்க கூட்டு போயிருப்பாங்க. அடிச்சு கொஞ்சம் விசாரணை எல்லாம் பண்ணிருப்பாங்க. அடி வாங்குற அண்ணனும் சரி ஃபேமிலியும் சரி நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா போலீஸுங்க நல்லா அடிச்சுதான் அனுப்பி விட்டுருப்பாங்க. வெளியே வந்தவங்கள எல்லாருமே தப்பா பேசுறாங்கல்ல, அதை தாங்கிக்க முடியாம குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. எங்களால போய் நிறைய பசங்க பாதிக்கப்பட்டதா சொல்லிட்டீங்களே, நாங்க சாவரோன்ற மாதிரி எல்லாருமே லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு இறந்து போயிருப்பாங்க. கந்தசாமி இது எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டாரு. நம்ம ஃபேமிலி தப்பு பண்ணல, போலீஸுங்க வேணும்ட்டே இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. இந்த கேஸை விசாரணை பண்ண போலீஸோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. சரி விசாரிச்ச போலீஸ் எங்கன்னு கேட்கும் போது அவர் இறந்து போயிட்டாரு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் எப்படி இறந்து போனாருன்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா டெக்னாலஜிலாம் அதிகமா இருக்க ஒரு வீட்டுக்கிட்ட அவர் போயிருக்காரு. யார்கிட்டயோ போன் பேசிக்கிட்டே தான் போயிருக்காரு. கதவை திறன்னு சொன்னோன்னா இவருமே கதவை திறக்கிறதுக்காக கையை வைக்கிறாரு. ஷாக் அடிச்ச மாதிரி அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. சோ பிளான் பண்ணி யாரோ இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க, கதவை திறக்க வச்சிருக்காங்க. அங்க ஷாக் இருக்கிறது தெரிஞ்சுதான் திறக்க வச்சு சாவடிச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. சோ இந்த போலீஸ் அந்த ஃபேமிலியை வேணும்ட்டே லாக் பண்ணிருக்காரு போல. இதனால யாரோ பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. கந்தசாமி இதை பண்ணிருக்கலாம்னு பார்த்தா கந்தசாமி அந்த சமயம் உயிரோடையே இல்ல. கந்தசாமி இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கு. அப்ப கந்தசாமிக்காக வேற யாரோ பழி வாங்குறாங்க, யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கந்தசாமி ஃபேமிலியை அடிச்ச போலீஸ் தான் இறந்து போயிருப்பாரு. ஆனா இந்த கேஸ்ல மாட்டி விட்ட போலீஸ் உயிரோட தான் இருக்காரு. அவர் கூட அடுத்த டார்கெட்டா இருக்கலாம்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்கல்ல. இப்போ ஒரு இடத்துக்கு அவரை வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, மேடம் அவங்க ஃபுட்ல ஏதோ பிரச்சனை இருந்தது, நிறைய பேர் இறந்து போனாங்க, அதனால தான் ஆக்ஷன் எடுத்தோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரொம்ப நடிக்காதீங்க, உண்மையில என்ன நடந்தது என்கிட்ட சொல்லுங்க, உங்க உயிருக்கே இப்ப ஆபத்து இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க.
இவருமே இப்ப தயங்கிக்கிட்டே ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க தான் பிளான் பண்ணியே பண்ணிருப்பாங்க. கந்தசாமி அண்ணனை பார்த்து பேசுறதுக்காக சங்கத்து ஆளுங்கலாம் வந்துட்டு போறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கந்தசாமி கவனிக்கிறாரு. அண்ணன் எதுக்காக சங்கத்து ஆளுங்கலாம் வந்தாங்கன்னு கேக்குறாரு. அதுவாடா, நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இப்ப பெரிய பெரிய கார்பரேட் ஸ்டோர் வந்துருச்சுல, அதனால நம்ம பிசினஸ்லாம் படுத்துருச்சு. அதை எப்படி மேல கொண்டு வரதுன்ற மாதிரி தான் டிஸ்கஷன் போச்சுன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. இதுக்கு கந்தசாமி ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாரு. கார்பரேட் பல்கா வாங்குறதுனால விலை ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இவங்களா தனித்தனி ஷாப் வச்சிருக்கிறதுனால ரொம்ப அதிக ரேட்டுக்கு தான் இவங்களே வாங்குற மாதிரி இருக்கும். இவர் என்ன பண்றாருன்னா ஒரு 100 கடையை சேர்த்து ஒரே கடை மாதிரி கொண்டு வந்துடுறாரு. இது மூலியமா எல்லாருமே ஒத்துமையா பல்கா வாங்கிப்பாங்க, அவங்களுக்குள்ள பிரிச்சுப்பாங்க. சோ இவங்க நல்ல லாபத்துக்கே வியாபாரம் பண்ண முடியும், கார்பரேட்டை எதிர்த்தே வியாபாரம் பண்ண முடியும். இந்த மாதிரி தம்பி சூப்பரா ஒரு விஷயத்தை அண்ணனுக்கு பண்ணி தந்துடுறாரு. இதனால அந்த பர்டிகுலர் ஏரியால மட்டும் கார்பரேட் பில்டிங் இருக்கும்ல, அது ரொம்ப நஷ்டத்துல போக ஆரம்பிக்குது. உங்க ஏரியால மட்டும் எப்படி நஷ்டத்துல போகுதுன்ற மாதிரி சம்பந்தப்பட்டவர் கோவப்படுறாரு. சார், கந்தசாமின்னு ஒருத்தன் இப்படி ஐடியா பண்ணிருக்கான் சார், அதனால தான் இந்த இடத்துல சேல்ஸ் படுத்துருச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப அந்த கந்தசாமி ஃபேமிலி ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக தான் பொய்யா லாக் பண்ணிருப்பாங்க. அதாவது இவன் கடையில வந்து கெட்டு போன பொருளை விக்கிறான்ற மாதிரி லாக் பண்ணிருப்பாங்க. அந்த குடும்பத்தையே சாவடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஆதிரைக்கு தெரிய வந்துருச்சுல, சீனியர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. எப்படியாவது சீக்கிரமா இதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த கந்தசாமியோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுன்றத கண்டுபிடிமா, சீக்கிரமா இதை நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. கந்தசாமி இறந்து போயிட்டாரு, தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாரு. ஆனா கந்தசாமி உயிரோட இருக்கும் போது ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் நிச்சயம் கூட முடிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு கிட்ட பேசினா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் இறந்து போனதுல கந்தசாமி ரொம்பவே அப்செட்ல இருந்தான். கந்தசாமி என்கிட்ட கஷ்டத்தை ஷேர் பண்ணுவான், அதே மாதிரி அவனோட ப்ரொஃபசர் கிட்ட கஷ்டத்தை ஷேர் பண்ணுவான். அவன் ப்ரொஃபசர் கிட்ட இருந்து தான் நிறைய கத்துக்கிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அந்த ப்ரொஃபசர் கிட்ட இருந்து கத்துருக்கான்னா அந்த ப்ரொஃபசர் கூட இந்த விஷயத்தை பண்ண வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ப்ரொஃபசரை சந்தேகப்படுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா கந்தசாமி சாகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொஃபசருக்கு தான் கால் பண்ணி பேசியிருப்பாரு. என்னால முடியல ப்ரொஃபசர், நான் போக போறேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஏன்டா இப்படி பேசுற, தப்பான முடிவை எடுத்துறாதன்ற மாதிரிலாம் அந்த ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு. அதை மீறியும் கந்தசாமி இறந்து போயிருப்பாரு. சோ கந்தசாமி இறந்து போனதுனால அந்த ப்ரொஃபசர் தான் கந்தசாமிக்காக இந்த விஷயத்தை பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரொஃபசர் பத்தின டீடைல்லாம் இந்த பொண்ணு மூலியமா வாங்கிக்கிறாங்க. அந்த ப்ரொஃபசரோட பேரு காரி அப்படின்றது. ஆக்சுவலா இவங்க கிட்ட பேசுறவனும் அவனோட பேரை காரின்ற மாதிரி தான் சொல்லுவான். கண்டிப்பா ப்ரொஃபசர் தான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மேல இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, அவன் சொல்றதை நம்ம பண்ணி தான் ஆகணும். இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பெரிய வன்முறையா நடக்க ஆரம்பிச்சிடும். அதை ஸ்டாப் பண்றதுக்காக அவன் சொன்னதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துடலான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கார்பரேட் எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த சமயம் ஆதிரை இருக்காங்கல்ல, ப்ரொஃபசர் வீட்டுக்கிட்டே வந்துடுறாங்க. என்னமா ஏதாவது பண்ணியா, ஏன்னா கவர்மெண்ட் அந்த விஷயத்தை கொண்டு வரலானே முடிவு எடுத்துட்டாங்க, நீ சீக்கிரம் ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. சார் வந்துட்டேன் சார், நான் சீக்கிரமா அப்டேட் பண்றேன்ற மாதிரி இவங்களும் காலை கட் பண்றாங்க. இப்ப ப்ரொஃபசரை பார்க்கிறதுக்காக வரும்போது ப்ரொஃபசர் ஒய்ஃப் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட உட்காந்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொஃபசர் எங்க பார்க்கணும்னு கேக்குறாங்க. அவரை பார்க்க முடியாதுமா, பார்க்க முடியாத இடத்துக்கு ப்ரொஃபசர் போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ரொஃபசர் இறந்து போயுமே சில வாரங்கள் ஆயிடுச்சு போல. எது சில வாரங்களுக்கு முன்னாடியே ப்ரொஃபசர் இறந்து போயிட்டாரா, அப்ப இதெல்லாம் பண்றது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி திரும்பி இவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. நாங்க ப்ரொஃபசர் ரூம் எல்லாம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கூட வந்து செக் பண்றாங்க. இந்த ப்ரொஃபசருக்கு பசிலிங்லாம் ரொம்ப பிடிக்கும் போல. செவத்துல நிறைய பசிலிங் ஒர்க்லாம் பண்ணிருக்காரு. ப்ரொஃபசரோட ஒய்ஃபை பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் இங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த பசிலை பத்தி கேட்கும்போது எனக்கு இந்த பசிலை பத்தி எல்லாம் தெரியாது, இவர்கிட்ட படிக்கிறதுக்கு நிறைய சின்ன பசங்க வருவாங்க, அவங்களுக்கு வேணா தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாரையும் வர சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல நிறைய சின்ன பசங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சின்ன பசங்களை அடிக்கடி பசில்லாம் சால்வ் பண்ண சொல்லுவாரு போல. இவர் இங்க என்ன பசில் பண்ணி வச்சிருக்காரு, அதை டீகோட் பண்ணி தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சின்ன பசங்களும் சூப்பரா டீகோட் பண்ணி தராங்க. அது மூலியமா இப்ப நடந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இவர் தான் இருக்காருன்றது தெரிய வருது. ஆனா இவர் தான் இறந்து போயிட்டாரு, அப்ப இவர் கூட வேற யாரோ லிங்க்ல இருந்திருக்காங்க, அவங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே கீரன் என்ன சொல்லியிருப்பார்னா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காம ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை வச்சுதான் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. சூப்பர் கம்ப்யூட்டருக்கு எனர்ஜி சோர்ஸ் நிறைய வேணும், ஒரு பெரிய பில்டிங்ல வச்சுதான் அவன் ஆப்ரேட்டே பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எந்த இடத்துல வச்சு ஆப்ரேட் பண்றான், யார் ஆப்ரேட் பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு டீ காஃபி தரதுக்காக அந்த அசிஸ்டன்ட் நர்ஸ் வராங்க.
அந்த நர்ஸோட பேட்சை பாக்குறவங்க லைட்டா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலோட பேர் தான் அந்த பேட்ஜ்ல போட்டிருக்கு. அவன் போன்ல பேசும்போது இப்ப கூட உனக்கு எதிர தான் இருக்குன்னு சொல்லியிருப்பான். எதிர இவங்க சட்டுன்னு பார்க்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் தான் இருந்திருக்கும். அவன் எதிர இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சிக்னல்ன்ற மாதிரி மாத்திருப்பான். ஆனா அவன் உண்மையை தான் சொல்லியிருக்கான். என்கிட்ட ஃப்ளோவா பேசிட்டு இருக்கும் போது சட்டுன்னு உனக்கு எதிர தான் இருக்குன்னு அவன் வளரிட்டான். என் எதிர அந்த ஆம்புலன்ஸ் தான் இருந்தது. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருவேளை அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை வச்சு அவன் ஆபரேட் பண்ணிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹெட் கிட்ட பேசும்போது அந்த ஹெட்டுமே ஒரு ஸ்டேஜ்ல ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக நீங்க பர்மிஷன் தந்தீங்கன்னு இவங்க கோவப்படுறாங்க. நான் எங்க பர்மிஷன் தந்தேன், என் ஃபேமிலி எல்லாமே அவன் கண்ட்ரோல்ல இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவன் எங்க இருக்கான்னு கேட்கும்போது கூட இவர் சொல்றதுக்கு தயங்குறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. மேடம் இத கூட அவன் பார்த்துட்டு இருக்கான், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நாங்க தான் இவ்வளவு பேர் இருக்கோம்ல, எங்களை மீறி அவனால எதுவுமே பண்ண முடியாது சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப அந்த டாக்டருமே ஒரு பில்டிங்கை கையை காமிச்சிடுறாரு. இங்க இருக்க ஒரு பில்டிங்ல தான் அந்த செட்டப் எல்லாமே இருக்கு போல, அந்த இடத்துக்கு போனோம், அவன் அட்டாக் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, கவனமா போனோன்ற மாதிரி பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. அங்க லிஃப்ட் மாதிரி ஒன்னு ஓபன் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இவங்க உள்ள நுழையிறதுக்காக போக பாக்குறாங்க. அப்ப கூட சீனியர் கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. கவர்மெண்ட் அவன் சொன்னதை ஏத்துக்கிட்டு அவன் சொன்னதை நடைமுறைக்கே கொண்டு வந்துட்டாங்க போல. கந்தசாமி ஃபேமிலி ஒருத்தரால பாதிக்கப்பட்டது பாத்தீங்களா, அவரை ப்ரொடெக்ஷன் கொடுத்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவரோட போன் வெடிச்சு அவர் இறந்து போயிடுறாரு. என்ன திடீர்னு இறந்து போயிட்டாரு, இந்த விஷயத்தை கூட அவன் தான் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி அவனை நெருங்கிட்டேன், சீக்கிரமே அமைக்கிருவேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப வேகமா அந்த ரூம்குள்ள நுழைஞ்சு உள்ள வராங்க. எங்க இருக்க, வெளியே வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவன் வெளியவே வரமாட்டான், பேச மட்டும் செய்யறான். ஒரு வழியா நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு வந்துட்ட ஆதிரை, உனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்றான். முதல்ல அவன் மூஞ்ச காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தான் ஃபேஸ்னு ஒன்னு இல்லவே இல்லையேன்ற மாதிரி சொல்றான். என்ன சொல்றன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆமா நான் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா கந்தசாமியை பொறுத்த வரைக்கும் நிறைய கனவு இருக்கும். அந்த கனவுல ஒன்னாதான் இது இருக்கும். இந்த ஐடியாவை பத்திலாம் ப்ரொஃபசர் கிட்ட ஷேர் பண்ணிருப்பான். குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, கந்தசாமியால அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, அதனால தற்கொலை பண்றதுக்கு முடிவு எடுத்திருப்பான். ப்ரொஃபசருக்கு வயசாயிருச்சு, நம்மளால என்ன பண்ண முடியும், கந்தசாமியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க இறந்து போனதுக்கு காரணமானவங்கள பழி வாங்கணும், அதே சமயம் கந்தசாமியோட கனவை நம்ம நிறைவேற்றணும், அதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டரை ரெடி பண்ணோம், ஏஐ மூலியமா அது செயல்படுற மாதிரி நம்ம செட் பண்ணோன்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணிருப்பாரு. எல்லாத்தையும் கிரியேட் பண்ணவரு இந்த ஏஐக்கு 2-3 டாஸ்க் கொடுத்திருப்பாரு. இறந்து போயிருப்பாரு. அது என்ன டாஸ்க்னா, கந்தசாமியோட ஃபேமிலியை சாவடிச்சாங்கல்ல, அவங்கள பழி வாங்கணும்ன்ற டாஸ்க தந்திருப்பாரு. இது சிஸ்டமேட்டிக்கா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கோம். ஒரு ஸ்மார்ட் ஹவுஸுக்கு வேணும்ட்டே அந்த போலீஸை வர வச்சு கதவை திறக்க வச்சு சாவடிச்சிருக்கோம். அதே மாதிரி போன் வெடிக்க வச்சு இப்ப சாவடிச்சது பாத்தீங்களா, எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கோம். இதை தாண்டி ஆளுங்களையும் யூஸ் பண்ணிருக்கோம். எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னா, ஒரு ரவுடி கிட்ட வேலை தந்து இந்த விஷயத்தை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு யாரையாவது மிரட்டணும்னு நினைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ரவுடி மூலியமா அந்த குடும்பத்தை தூக்கிரு அப்படின்ற மாதிரி சொல்லிரும். ஆளுங்க தூக்கிடுவாங்கல்ல, அதை வச்சு இது கால் மூலியமா மிரட்டும். உன் குடும்பம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, நான் சொல்றதை பண்ணுன்ற மாதிரி மிரட்டும். ஆக மொத்தத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே ஏஐ கூட தான் இவங்க சண்டை போட்டிருக்காங்கன்றது தெரிய வருது. இப்ப இந்த ஏஐ என்ன சொல்லுதுன்னா, இப்ப நான் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லுது. ஏன் எதுக்குன்னு ஆதிரை கேக்குறாங்க. என் வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப நான் போய் தான் ஆகணும், ஏன்னா நான் தப்பானவங்க கைக்கு போயிட்டாலும் பெரிய பிரச்சனை வந்துடும். என்ன கிரியேட் பண்ண ப்ரொஃபசர் இந்த 2 டாஸ்க முடிக்கணும், அதுக்கப்புறம் ஒன்ன நீயே அழிச்சுக்கணும்னு சொன்னாரு. 2 டாஸ்க நான் கரெக்டா முடிச்சிட்டேன், நான் இப்ப டெஸ்ட்ராய் ஆவது தான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி டெஸ்ட்ராய் ஆயிருது. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா முடிவுல வந்த இந்த ட்விஸ்ட்டை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.